ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சமையலில் என்னென்னு பார்த்தோன்னா புளிச்சக்கீரை சமைக்க போகிறோங்க. ஓகேங்களா? அதுக்காக ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்து அது ஃபுல்லாக இலைகள் மட்டும் பறித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு இதனோட என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்னு பார்க்கலாம். அடுத்து இதோட ஒரு தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வந்து நல்லா ஒரு கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். இது நம்ம எதுக்கு டைம் எடுக்கணும்னா இந்த பச்சை மிளகா பூண்டு வெங்காயத்துக்கு தான் டைம் எடுக்கும். கீரை எப்பவுமே வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெந்துடும். கீரை நல்லா வெந்த பிறகு சும்மா ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி வைக்கணும். நிறைய வைக்கக்கூடாது, ஏன்னா இந்த கீரை பேரே புளிச்ச கீரை. லைட்டாக அதனுடைய டேஸ்ட் இருக்கும், அதனால் நிறைய புளி சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்தால் போதும். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா தண்ணி வந்து வடியாது. அப்புறம் நான் தண்ணி வடித்து நம்ம வெளியே ஊற்றிட்டா இதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் போயிடும். அதனால தண்ணி வந்து கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா இது டக்குன்னு வெந்துடும். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக வெந்துருச்சு. இது வெந்தால் இந்த கலரில் தான் வரும். பாருங்கள், தண்ணி கம்மியாக தான் வச்சேன், எப்படி ஆயிருக்குன்னு. கீரை வந்து வெந்தாச்சு. நான் இவ்வளோ சைஸ்க்கு வந்து புளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம எடுத்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உரலில் போட்டு ஆட்டுவாங்க. இப்போ நம்ம வேறு வழியில் மிக்சியில் தான் போட்டு அரைச்சாகணும். ஓகேங்களா? பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்தாச்சு. ஓகேங்களா? எண்ணெய் வந்து சூடாகுது. நம்ம வந்து வடகமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கீரை குழம்புங்க. ஓகேங்களா? கீரை எந்த கீரைனா இருக்கட்டும், நீங்கள் லைட்டாக வடகம் சேர்த்து பாருங்கள். அதனுடைய சுவையை, அந்த ஃப்ளேவர், எனக்கு வடகம் ஆனால் சாப்பிட்டா பிடிக்காது, ஆனால் அந்த வாசனை வந்து தேவைப்படுது இந்த மாதிரி கீரைங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் காரத்துக்காக, பச்சை மிளகாய் நம்ம என்ன 4 தான் சேர்த்துருக்கோம், அதனால காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும், நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்துடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான், நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச கீரை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டு எட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ வடகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வடகம், உப்பு, கீரையெல்லாம் சேர்த்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேணால், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கோங்கரா சட்னி ரெடி. புளிச்சக்கீரை சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.